அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்றைய ஜிம்மா நாளின் அனைத்து நன்மைகளையும் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொளிகளில் பாகம் 10. சிறுக்கிற்கு, அதாவது இணை வைத்தலுக்கு இறைவன் கூறும் உதாரணங்களை இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இணை வைப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்கத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கங்களை பற்றியும் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல், மனம் போன போக்கில் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், எங்கள் முன்னோர்கள் அடிப்படை இப்படி தான் இருந்தாங்க, இப்படி பலவிதமான காரணங்களை தங்களுக்கு மனதுக்குள் இவங்களே ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்களெல்லாம் தப்பாக பண்ணியிருப்பாங்க, அவங்கள விட நம்ம என்ன பெரிய அறிவாளியா என்பதை போன்ற சில கேள்விகளை இவங்களே கேட்டுக்கொண்டு அதே இணை வைப்பு காரியங்களில் தொடர்ந்து சுன்னத்து அல்லாஹ் நாடியவர்களை தவிர, ஏகத்துவத்தின் அடிப்படையில் தெளிவாக சிந்தித்து யார் அதிலிருந்து வெளியாகி உள்ளார்களோ அதை தவிர மற்ற சுன்னத்துவல் ஜமாத்தாராக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் உள்ள இன்னும் எத்தனை ஜமாத்துகளாக இருக்கட்டும், அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு தவறான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்று சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைய முயற்சி எடுத்திருக்கிறான். நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை தான் இப்போ உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, சிறுக்கு என்ற அந்த பெரும் பாவத்திலிருந்து நாம் அனைவரும் முற்றாக விடுபட வேண்டும். சிறுக்கு செய்கிறது மிகப்பெரிய பாவம். அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பல கோணங்களில் நம்மளுடைய இந்த பதிவுகள் இங்கே இடம்பெறுது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். எனவே இதை நீங்கள் மட்டும் கேட்டுட்டு விட்டுறாமல் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு முதல்ல சொல்லி அவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து முகநூல் நட்பு மக்களுக்கும் கொண்டு சேருங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போவோம். அடிப்படை இல்லா காரண காரியங்களை கூறிக்கொண்டு தவறான வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக தெளிவாக நாம் கொண்டிருக்கிற இந்த ஈமான் அடிப்படை நம்பிக்கை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதில் இணையில்லா இறைவனுக்கு இணை கற்பிப்பது மன்னிக்கப்படாத குற்றம். இதை முதல்ல நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இணைங்கிறது எது அப்படிங்கிற அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணங்களை அடுத்து பார்ப்போம். நன்மைகளை நாசமாக்கும் நச்சு காரியம் நிரந்தர நரகில் தள்ளும் இந்த நிகரில்லாத பெரும் பாவம். மனிதன் இறைவனுக்கு இழைக்கின்ற மகத்தான அநீதி. அத்தகைய இணை வைப்பை செய்வதால் ஏற்படும் இன்மை மறுமை இழப்புகளை, இணை வைப்பின் விபரீதங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நிறைய நமக்கு எடுத்துக்காட்டுகிறான்.
அந்த வரிசையில் தனக்கு இணை கற்பிப்பது எந்த வகையிலும் தகாது என்பதை மனித சமுதாயத்திற்கு விளக்குவதற்காக இணை வைப்போருக்கு இறைவன் சில உதாரணங்களை குறிப்பிடுகிறான். என்ன, இது ஆதி காலம் தொட்டு ஆதி மனிதரிலிருந்து இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்டாலும் கூட அந்த மனநிலையிலேயே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, அதன் பிறகு 1450வது வருடமாக ஆகப்போகுது. அப்போ இன்று வரை அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். எது சரி எது தவறு என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்த அடிப்படையை சரியான முறையில் நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நாம் முன் வர வேண்டும். அந்த வரிசையில் தனக்கு இணை கற்பிப்பது எந்த வகையிலும் தகாது என்பதை மனித சமுதாயத்திற்கு விளக்குவதற்காக இணை வைப்பிற்கு இறைவன் சில உதாரணங்களையும் குறிப்பிடுகிறார். அந்த உதாரணங்கள் மக்களுக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுபவர்கள் மிகவும் பலகீனமானவர்கள். அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணையாக மாட்டார்கள். இந்த மக்கள் யாரை அல்லாஹ்வுக்கு இணையாக கருதுகிறார்களோ அவர்கள் மிகவும் பலகீனமானவர்கள். அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணையானவர்கள் அல்ல. எனவே இறைவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்பதுதான் அது மக்களுக்கு சொல்லும் மகத்தான செய்தி. சொர்க்கத்தை ஹராமாக்கி அழித்துளிக்கும் இந்த சிறுக்கு எனும் பெரும்பாவத்திலிருந்து மக்கள் அனைவரும் முற்றாக விலகிவிட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளுடன் இந்த காணொலியை உங்கள் முன்வைக்கிறேன். தெளிவாக கேட்டு நல்லுணர்வு பெறுங்கள். இணை வைப்பிற்கு திருக்குர்ஆனில் இறைவன் சொன்ன உதாரணங்களை இந்த உரையில் உங்களுக்கு தெளிவாக அறிய தர இருக்கிறேன். வானத்திலிருந்து விழுபவனைப் போல, முதல்ல அல்லாஹ் காட்டக்கூடிய உதாரணம் வானத்திலிருந்து, அதாவது மேலிருந்து கீழே விழுபவனைப் போல என்ற ஒரு உதாரணத்தை கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவன் நேர் வழியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறான் என்பதை விளக்கும் விதமாக அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை நமக்கு கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக ஆகுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் தூக்கி சென்றவனைப் போல் அல்லது காற்று தூரமான இடத்தில் கொண்டு போய் வீசிய ஒருவனைப் போல் ஆவான் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இது 22வது அத்தியாயம் 31வது வசனத்தில். வானத்திலிருந்து கீழே விழுபவன் சீராக சரியாக அவனது இலக்கை அடைந்து விட முடியாது. வழியிலேயே பறவைகள் அவனை கொத்தி தூக்கி சென்று விடலாம், அல்லது காற்று அவனை தொலை தூரத்துக்கு வேறு திசையை நோக்கி வீசி எறிந்தும் விடலாம். இப்படி அவன் சரியான இலக்கை அடைய முடியாமல் அலக்களிக்கப்படுவான். அதுபோலதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள் தங்கள் நோக்கம் என்னவோ அதை அடையவே முடியாது. அவர்களுக்கு உறுதியான எந்த நிலை தன்மையும் இல்லை, உறுதியான நிலைப்பாடு எதுவும் இல்லை என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகிறான். பறவையின் வாயில் அகப்பட்டிருக்கும் இணை வைப்போரே, காற்றலையில் சிக்கி தவிக்கும் முஸ்லிம்களே, பறவையின் வாயில் அகப்பட்டிருக்கும் இணை கற்பிப்பவர்களே, காற்றலையில் சிக்கி தவிக்கும் முஸ்லிக்குகளே, இனியாவது அதில் இருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை நோக்கி கையை விரித்தவனை போல என்று ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை கற்பிப்பவன் தனது நோக்கத்தை அடைய முடியாது. அவன் எதை வேண்டுகிறானோ அது ஒருபோதும் நிறைவேறாது
என்பதை விளக்கும் விதமாக இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒருவன் கடுமையான தாகத்துடன் இருக்கிறான் எனில் அதற்கான தீர்வு தண்ணீரை மொண்டு குடிப்பதாகும். அப்போ தான் அவனுடைய தாகம் தீரும். அதை விடுத்து ஒருவன் தண்ணீரை நோக்கி இரு கரங்களையும் விரித்து வைத்து கொண்டால் தண்ணீர் தானாக வாய்க்குள் சென்று விடாது, கைகளுக்குள்ளும் நிரம்பி விடாது. அப்படி செய்பவன் அடிமுட்டாளாகவே கருதப்படுவான், மக்களால் பார்க்கப்படுவார்கள். இறைவனுக்கு இணை கற்பிப்பவன் அப்படி ஒரு அடிமுட்டாளாகவே பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் அல்லாஹ் இந்த உதாரணத்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். உண்மையான பிரார்த்தனை அவனுக்கே உரியது. அவனை அன்றி இவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் சிறிதளவும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். தண்ணீர் தானாக தனது வாயுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக இரு கைகளையும் அதை நோக்கி விரித்து வைத்துக் கொள்பவனைப் போலவே அவர்கள் இருக்கிறார்கள். அது தானாக அவனது வாயுக்குள் செல்லாது ஏக இறைவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே இருக்கும், அதில் ஒரு பலனும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில். மேலும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்பவன், துவா செய்கிறவன், கேட்கிறவன், தண்ணீரை நோக்கி கையை விரித்து வைத்திருப்பவனை போன்று என அல்லாஹ் குறிப்பிட்டு உதாரணம் சொல்லிவிட்டு தண்ணீர் எப்படி தானாக வாய்க்குள் செல்லாதோ அதுபோல் இவர்களது பிரார்த்தனை ஒருபோதும் நிறைவேறாது என்று அந்த உதாரணத்தை இதன் மூலமாக நமக்கு விளக்குகிறான். அல்லாதவர்களிடம் இவர்கள் என்னதான் மன்றாடினாலும் அந்த பிரார்த்தனை வீணானது தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த உதாரணம் நமக்கு பறைசாற்றுகிறதா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தெளிவாக இன்னொரு முறை டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆதாரங்கள் எல்லாம் எழுத்து வடிவில் பதிவு செஞ்சுருக்கேன், தவறாமல் அதையும் படித்து சிந்தித்து பாருங்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய உதாரணம் சிலந்தி வலை. சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அது கட்டக்கூடிய ஒரு வலையை பற்றியும் அல்லாஹ் நமக்கு உதாரணம் காட்டுறான். என்னது? மழை வெயில் போன்ற இடங்களிலிருந்து தம்மை தற்காத்து கொள்ள விரும்புபவர்கள் உறுதியான கட்டடத்தை பாதுகாப்பு தளமாக தேர்வு செய்ய வேண்டும் இல்லையா? அதுதான் அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய பணி. ஓட்டை விழுந்த குடிசையை பாதுகாப்பிற்கான இடமாக யாராவது தேர்வு செய்வாங்களா? அப்படி தேர்வு செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அது மனிதனுக்கு இத்தகைய இடர்களிலிருந்து எந்த பாதுகாப்பையும் தராது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓட்டை விழுந்த குடிசையோ பாதுகாப்பு அளிக்காது என்றால் சிலந்தி வலையின் நிலைதான் என்ன? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது மழைக்கோ வெயிலுக்கோ சிலந்தி வலையை ஒதுங்குமிடமாக தேர்வு செய்தவனை என்னவென்பது? அவனுக்கு அறிவு உண்டு என நாம் ஒப்புக்கொள்வோமா? அதை தான் இப்போ நம்ம பிரித்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். மழைக்கோ வெயிலுக்கோ சிலந்தி வலையை ஒடுங்கும் இடமாக யார் தேர்வு செய்வாங்களோ அவர்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, அடிப்படை அறிவு இல்லை, சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை, அவர்கள் முட்டாள்கள், மூடர்கள் என்று தெளிவாக அல்லாஹ் நமக்கு விளக்கும் விதமாக தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து விடுவிப்பதற்காக அல்லாஹுவை அழைக்காமல் அவர்கள் அவனால், அதாவது இறைவனால் படைக்கப்பட்டவர்களை அழைப்பவர்கள். சிலந்தி வலையை பாதுகாப்பிற்காக தேர்வு செய்தவர்களின் நிலையை ஒத்திருக்கிறார்கள். ரெண்டும் சமமாக இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள். சிலந்தி வலை எப்படி மிகவும் பலகீனமானதோ அதுபோல தான் அல்லாத
இவர்கள் தேர்வு செய்திருக்கும் இணையாளர்களும் அதைவிட பலகீனமானவர்களே. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து வரும் வசனத்தில் மிக அழகாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவோர் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்பதை தெல்ல தெளிவாக இறைவன் நமக்கு விளக்கி தருகிறான். இதோ அல்லாஹுவை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டோரின் உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சியை போன்றது. எப்படி? அது ஒரு வீட்டை அமைத்து கொண்டது. ஆமாம், அதுக்கு ஒரு வீட்டை அது தேடிக்கொண்டது. வீடுகளிலேயே சிலந்தியின் வீடுதான் மிகவும் பலகீனமானது. இதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாரெல்லாம் உலகத்தில் தாங்கள் வசிப்பிடத்திற்காக வீடை கட்டிடத்தையோ வீட்டையோ கட்டுகிறார்களோ அதில் மிகவும் பலகீனமான வீடு சிலந்தி பூச்சியின் வீடு. இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இதிலிருந்து பாடம் பெற வேண்டாமா? படிப்பினைகள் பெற வேண்டாமா என்று 29வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். முஸ்லிம்களே, நீங்கள் எதை தேர்வு செய்துள்ளீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தோடு தெளிவாக புரிந்து கொண்டு அதனோடு ஒப்பிட்டு சிந்தித்து பாருங்கள். உறுதியான பாதுகாப்பை வழங்கும் வலியோன் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட அற்ப மனிதர்களையும் கற்சிலைகளையுமா உங்கள் பாதுகாவலர்களாக தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதை மக்களே, மனிதர்களே, அன்புக்குரிய பிரமத சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள். எளிதில் அருந்து போகும் சிலந்தி வலையை அறுத்து எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் உறுதியான பாதுகாப்பை அவனிடம் கேளுங்கள், அவனிடம் இறைஞ்சி கேளுங்கள். அடுத்து, எஜமானும் அடிமையும் சமமா? ஒரு எஜமான் இருக்கிறான், அந்த எஜமானுக்கிட்ட ஒரு அடிமையும் இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சமமாக இருப்பாங்களா? சமமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. தனக்கு நிகராக சமமாக யாரும் இருக்க இயலாது என்பதை விலக்கி காட்ட, நமக்கு விலக்கி காட்ட இறைவன் நம்மையும் உதாரணமாக குறிப்பிடுகிறான். எப்படி? ஒரு எஜமானன் தம் செல்வத்தில் ஒரு பகுதியை தனது அடிமைக்கு வழங்கி தனக்கு சமமாக ஆக்கிக்கொள்ள விரும்புவானா? விரும்ப மாட்டான். அதுபோல தான் நான் எனது ஆற்றலை, அதிகாரத்தை என் அடிமைகளுக்கு வழங்கி எனக்கு சமமாக அவர்களை ஆக்குவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து வரும் வசனத்தில் தெளிவாக விளக்குகிறான். உங்களில் ஒருவரை விட மற்றொருவரை செல்வத்தில் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். ஒருத்தர் சிலர் ஏழையாக இருக்கிறீங்க, சிலர் பணக்காரனாக இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை செல்வத்தால் என்ன சிறப்பித்திருக்கிறான். செல்வத்தால் சிறப்பிக்கப்பட்டோர் தமது செல்வத்தை தமது அடிமைகளிடம் கொடுத்து அதை தங்களுக்கு சமமாக அவர்களை ஆக்குவதில்லை. அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் நிறைய செல்வங்களை. அப்படி செல்வம் வழங்கப்பட்டவர்கள் என்ன அந்த செல்வத்தை தனது அடிமைகளுக்கு கொடுத்து சமமாக்கிக்குவாங்களா? இல்லை. அல்லாஹ்வின் அருட்கொடையா இவர்கள் நிராகரிக்கிறார்கள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அருட்கொடைகளையா இவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 71வது வசனத்தில் கேட்குறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்போடு அமைதியாக இருந்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் தருவான். இறைவன் தன் ஆற்றலை யாருக்கும் வழங்க மாட்டான் என்பதை விளக்க இறைவன் காட்டியிருக்கும் இந்த அற்புதமான உதாரணம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது இல்லையா? எனவே சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு இணை கற்பிக்கும் அதிகமானோரால் தங்களது இணை வைப்பை நியாயப்படுத்தும் முன்வைக்கப்படும் வாதம் என்ன? நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சரியான காரியங்கள் தான் என்று என்ன நமக்கு முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தான் இந்த அதிகாரத்தை அவுலியாக்களுக்கு வழங்கினான், நாங்களாக வழங்கி சொல்கிறோம், அவங்கக்கிட்டே இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் தான் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மூலமாக
அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, சில உதாரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அல்லாஹ் தான் இந்த அதிகாரத்தை அவுலியாக்களுக்கு வழங்கினான், அல்லாஹ் தான் இந்த அதிகாரத்தை இன்னாருக்கு அவங்க விரும்பக்கூடிய யாரை விரும்பி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வழங்கினான் என்று சொல்கிறாங்கல்ல. அப்போ அல்லாஹ் தான் வழங்கினான் என்று நாங்கள் நம்புவதால் இது இணை வைப்பதல்ல என்று தங்களுக்கு தாங்களே போலி சமாதானம் கூறிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் சரியானது தான். இது ஒன்றும் இணை வைப்பு இல்லை. நாங்கள் இவருக்கே அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குன்னு நான் சொல்கிறோம் இல்லை. அல்லாஹ்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்க, இல்லை எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க, அல்லது எங்களை அல்லாஹ்கிட்ட நெருக்கி வைப்பாங்க அப்படின்னு தானே சொல்கிறோம். இது என்ன பெரிய தப்பா அப்படிங்கிற போலி சமாதானம் கூறிக்கொண்டு கொள்ளுவர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அத்தகையவர்களுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் இறைவன் காட்டும் அடுத்த உதாரணத்தை பாருங்கள். உனக்கு சொந்தமான பொருளை உன் அடிமைக்கு வழங்கி அவனை உனக்கு சமமாக்கி கொள்வாயா? நீயும் உன் அடிமையும் சமம் என்கிற நிலையை நீ ஏற்படுத்தி கொள்வாயா? இதை நீயே விரும்புவதில்லை என்றால் அகிலத்துக்கும் இறைவனாகிய நான் என் அடிமைகள் எனக்கு சமமாவது எப்படி விரும்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த உதாரணத்தை விளக்கி தருகிறான். என்ன தெளிவாக சிந்தியுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நானே என் அதிகாரத்தை அடிமைகளுக்கு வழங்கி எனக்கு சமம் என்கின்ற நிலையை ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டேன். இதுதான் இந்த உதாரணத்தின் வாயிலாக மக்களுக்கு அல்லாஹ் முன்வைக்கும் அற்புதமான விளக்கமாக கருத்தாக அமைந்திருக்கிறது. சரியா? எப்படி? நானே என் அதிகாரத்தை எனது அடிமைகளுக்கு வழங்கி எனக்கு சமம் என்கின்ற நிலையை ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டேன். இதுதான் இந்த உதாரணத்தின் வாயிலாக மக்களுக்கு அல்லாஹ் முன்வைக்கும் அற்புதமான கருத்து. எனவே அவுலியாக்களுக்கு இறை அதிகாரத்தை அல்லாஹ்வே வழங்கினான் என்று சொன்னாலும் இணை வைப்பு எனும் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிமையும் பல எஜமானர்களும் என்று அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டக்கூடிய உதாரணம். அது என்ன? இறைவன் அல்லாத பலருக்கு இறைத்தன்மை வழங்குவோரை கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தை சொல்கிறான். எப்படி? வாங்க பார்ப்போம். ஒரு அடிமை மனிதனை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவனுக்கு உரிமையாளர்கள் மாறுபட்ட கருத்துடைய பல பங்காளிகள் இருக்கிறார்கள். இன்னொரு மனிதனையும் உதாரணமாக கூறுகிறான். அவன் ஒரு மனிதனுக்கு மட்டுமே உடையவன். இந்த இருவரும் உதாரணத்தால் சமமானவர்களா என்று சிந்திக்க சொல்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் என்று 39 அத்தியாயம் 29வது வசனம். ஒரு அடிமைக்கு ஒரு எஜமான் இருக்கிறான் எனும் போது அந்த அடிமை தன் எஜமானுக்கு விசுவாசமாக நடந்து நற்பெயரை எடுப்பான் இல்லையா? உள்ளத்தால் உணர்ந்து சரியாக அவனுடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எஜமானுடைய எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமாக நன்றியுடையவனாக நடந்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும் இல்லையா? தன் எஜமானிடத்தில் நன்மதிப்பை பெற்றவன் அதே சமயம் ஒரு அடிமைக்கு மாறுபட்ட தன்மை கொண்ட பல எஜமானர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவன் யாருக்குத்தான் விசுவாசமாக நடக்க இயலும்? சிந்திக்கணுமா இல்லையா? நீங்கள் மக்கள் என்ன பண்ணுறீங்க? பல அவடியாக்கள் இவங்களும் பேரை வச்சுக்கிட்டு பல பேர் இருக்கிறாங்கன்னு போகிறீங்க. இவங்களில் யாருக்கு நீங்கள் விசுவாசமாக நடப்பீங்க? சிந்திச்சு பார்க்க வேணாமா என்ற ஒரு அற்புதமான உதாரணத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். தன் எஜமானிடத்தில் நன்மதிப்பை பெறுவான். அதே சமயம் ஒரு அடிமைக்கு மாறுபட்ட தன்மை கொண்ட பல எஜமானர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த அடிமை யாருக்குத்தான் விசுவாசமாக நடக்க இயலும்? அவன் சரியான வேலையாளாக செயல்பட முடியாது என்பதுடன் குழப்பங்களும் குளறுகளுக்குமே
குழப்பங்களுக்கும் கோளாறுகளுக்குமே அது மிஞ்சும். அதுபோல இறைவன் ஒருவனையே எஜமானனாக தேர்வு செய்து அவனுக்கே அடிமையாக இருப்பவன் குழப்பமற்ற நேரான கொள்கையில் இருக்கிறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடன் சேர்த்து பலருக்கும் இறைத்தன்மையை வழங்கி வணங்குபவர்கள் குழப்பமான கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மேலும் விளங்காத கால்நடைகள் என்பதை பற்றியும் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். என்னது? இறைவனுக்கு இணை கற்பிக்கும் இறை மறுப்பாளர்கள் வார்த்தைகளை விளங்காமல் வெறும் சத்தத்தை மட்டுமே கேட்கும் கால்நடைகளிடம் தங்கள் தேவைகளை கேட்பதற்கு ஒப்பானவர்கள் என்று இறைவன் தனது திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். என்னது? வெறும் சத்தத்தையும் ஓசையையும் மட்டுமே கேட்கும் கால்நடைகளை அழைப்பதற்கும் சப்தம் போடுபவனின் தன்மை போன்றே ஏக இறைவனை மறுப்போரின் தன்மை இருக்கிறது. அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறான். 2வது அத்தியாயம் 171வது வசனத்தில் ஆடு மாடுகளிடம் அதன் மேய்ப்பர்கள் சொல்லும் வார்த்தைகளை அந்த கால்நடைகள் முறையாக சிந்தித்து புரிந்து கொள்வது இல்லை. வெறும் சத்தத்தை மட்டுமே அவைகள் கேட்கின்றன. இந்த கால்நடைகளிடம் போய் எனக்கு செல்வத்தை கொடு, குழந்தையை கொடு என்று கேட்பவர்கள் எத்தகைய மூடர்கள் என்பதை இறைவன் நல்லா விளங்குற மாதிரி உரைக்கிற மாதிரி நமக்கு விளக்கி தருகிறான். இவர்கள் காதிருந்தும் செவிடர்கள், கண்ணிருந்தும் குருடர்கள், வாயிருந்தும் ஊமைகள் என்று அல்லாஹ் ஊமை உதாரணம் காட்டுகிறான். மேலும் செவிடன், குருடன், ஒரு செவிட ஒரு குருடன், குருட்டுத்தன்மையும் செவிட்டுத்தன்மையும் அல்லாஹ் நமக்கு உதாரணமாக காட்டுறான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தமது இறைவனை நோக்கி திரும்பியோரே சொர்க்கவாசிகள். நம்பிக்கை கொண்டு நல் அறங்கள் செய்து தமது இறைவனை நோக்கி திரும்பியவர்கள்தான் சொர்க்கவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இவ்விரு பிரிவினருக்கும் உதாரணம் குருடன் மற்றும் செவிடன், பார்வையுள்ளவனும் மற்றும் கேட்பவனும் ஆவார்கள். தன்மையில் இருவரும் சமமானவர்களா? நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா? தன்மையில் இந்த 2 பேரும் சமமானவர்களா என்று சிந்தித்து அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று 11வது அத்தியாயம் 23, 24 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சைத்தானால் குழப்பத்தில் தள்ளப்பட்டவன் ஈடு இணையற்ற இறைவனுக்கு இணை கற்பிப்போர் சைத்தானால் குழப்பப்பட்டு வழிகேட்டில் தள்ளப்பட்டோர் ஆவார்கள் என்று இந்த ஓமமையும் அல்லாஹ் உதாரணமாக நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு நன்மையும் தீங்கும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திப்போமா? அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் வந்த வழியே திருப்பப்படுவோமா? அவ்வாறு திரும்பினால் எங்களிடம் வந்துவிடு என நேர்வழிக்கு அழைக்கும் நண்பர்கள் இருக்கும். பூமியில் சைத்தான்கள் யாரை வெளிக்கெடுத்து குழப்பத்தில் தள்ளிவிட்டார்களோ அவனைப் போல ஆகிவிடுவோம் என்றும் கூறுவீராக. அல்லாஹுவின் வழியே நேர்வழி, அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 71வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் ஒரு ஈக்கு உதாரணம் காட்டுகிறான். எப்படி? அடுத்து வரும் வசனத்தில் இணை வைப்போருக்கும் இணையாக ஆக்கப்படுவோருக்கும் இறைவன் காட்டும் உதாரணம் எந்த விளக்கமும் கூற தேவையில்லாதது. இதோ அந்த அல்லாஹ்வின் வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதர்களே உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது. அதை கவனமாக கேளுங்கள். என்ன உதாரணம்? அல்லாஹுவை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. படைக்கிறதுலாம் இருக்கட்டும், அது பெரிய விஷயம். அந்த ஈ
ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால், ஒரு பருக்க சோத்தையோ ஏதோ ஒரு ஸ்வீட்டில் ஒரு சின்ன பகுதியையோ அவர்களிடம் அதிலிருந்து எடுத்துக்கொண்டால், அந்த ஈயிடமிருந்து அவர்களால் அதை திருப்பி மீட்க முடியுமா? முடியாது என்று சொல்லிட்டு, இப்படி தேடுபவனும் தேடப்படுவோனும் பலவீனர்கள், ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்காங்க. சரியா? சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருமையான உதாரணத்தை 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக தேடுபவனும் தேடுவோனும் தேடப்படுபவனும் பலவீனமானவர்கள் என்கின்ற அல்லாஹ்வின் வார்த்தை ஒன்று மட்டும் போதும். ஒரு பானை சோறு ஒரு சோத்துக்கு பதங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரு வார்த்தை, ஒரு உதாரணம் போதும். இனியும் அவுலியாக்கள் மகான்கள் என பிதற்றி கொண்டிருக்காமல் அவர்களுக்கு சஜிதா செய்வது, அவர்களிடம் பிரார்த்தனை புரிவது போன்ற இணை வைப்பு காரியங்களை விட்டும் விலகி இணையில்லா இறைவன் ஒருவனையே வணங்குங்கள், அவனிடமே உங்கள் தேவைகளை கேளுங்கள் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புயல் காற்றில் புழுதியாகும் சாம்பல்கள் என்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுவதுடன் அவர்கள் உலகில் செய்கின்ற நன்மையான செயல்களுக்கு இறைவன் உதாரணம் கூற தவறவில்லை. எப்படி? இணை வைப்பாளர்கள் என்னதான் நற்காரியங்கள் புரிந்தாலும் அது புயல் காற்றில் பறக்கும் சாம்பலை போன்று ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படி? தமது இறைவனை ஏற்க மறுத்தோரின் செயல்களுக்கு உதாரணம் சாம்பலாகும். எப்படிப்பட்ட சாம்பல்? புயல் வீசும் நாளில் கடுமையான காற்று அதை வீசி அடிக்கிறது. அவர்கள் திரட்டிய எதன் மீதும் சக்தி பெற மாட்டார்கள். இதுவே உண்மையிலிருந்து தெளிவான தொலைவான வழிகேடாகும் என்று 14வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் காணல் நீரை பற்றியும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஏக இறைவனை மறுப்போரின் செயல்கள் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீர் போன்றது. தாகம் ஏற்பட்டவன் அதை தண்ணீர் என்று நினைப்பான். முடிவில் அங்கே அவன் வரும்போது எதையும் அங்கே காண மாட்டான். அந்த தண்ணி அங்கே இருக்காது. அது வெறும் காணல் நீர். அங்கே அல்லாஹுவை தான் காண்பான். அப்போது அவனது கணக்கை அல்லாஹ் நேர் செய்வான். அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன் என்று 24வது அத்தியாயம் 39வது வசனத்தில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேரத்தை ஒதுக்கி தெளிவாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இரு கடல் இருள்கள், ஆழ்கடல் இருள்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். ஏக இறைவனை மறுப்போரின் செயல்கள் ஆழ்கடலில் உள்ள பல இருள்களை போன்றதாகும். ஒரு அலை அதை மூடுகிறது, அதற்கு மேலே மற்றொரு அலை, அதன் மேலே மேகம், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அவன் தனது கையை வெளிப்படுத்தும் போது அதை கூட அவனால் அவன் கையை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை என்று 24வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த இருள்களிலிருந்து ஒளியை நாம் தேட வேண்டுமா? தேடுகிறீர்களா? அவங்கிட்ட கையேந்துங்க. அவனை தவிர வேறு யாராலும் அந்த ஒளியை நமக்கு தர முடியாது. அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. இணை வைப்போரின் நன்மைகள் அழிந்து போகும் என்று இறைவன் இந்த திருமறை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த ஒரு இணை நம்ம வச்சுருந்தாலும் நம்ம செய்த நல்லறங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த உதாரணங்கள் அவர்கள் அமல்கள் அழிந்து எப்படி ஒன்றுமில்லாமல் போகிறது என்பதை துல்லியமாக விளக்கி நமக்கு சொல்கிறது. அல்லாஹுவே சிறந்த விளக்கமுடையோன் என்பதற்கு இந்த உதாரணங்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் மிகையாகாது. இம்மை மறுமையில் ஈடுகட்ட முடியாத இழிவை ஏற்படுத்தும் இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அது நம் கையில் தான் இருக்கிறது. அதற்காக நாம் தான் முயற்சிக்க வேண்டும் என்பதை பணிவோடு உங்களிடம் சொல்லிக்கொண்டு, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில், அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில், தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து கேட்டு உங்கள் சிந்தனை திறனை அதிகமாக வளைத்து கொண்டு சிந்திக்கக்கூடியவர்களாக மாறுங்க. அல்லாஹ் நேர்வழி காட்ட, நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.